ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கொல்லத்துலேருந்து குற்றாலம் நோக்கி போயிட்டுருக்கோம். குற்றாலம் நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த பாலம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாலம் அதிகமாக மூவியில் வந்திருக்கு. அது என்ன மூவின்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில். நாங்கள் குற்றாலம் போகும்போது இங்கே குளிக்க அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஜஸ்ட் இந்த பாலம் தானே 5 கிலோமீட்டரில் செங்கோட்டை பாட்டு வரும். அங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போங்க, உள்ள ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பக்கத்தில் டீ கிடைக்கிறேன்னா அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நேராக மலையை பாருங்கள். மலையிலேருந்து நல்லா வியூ பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. அந்த ஃபால்ஸ் தான் போகணுன்னாங்க. அங்கே தான் குளிக்க போயிட்டுருக்கோம். ஆனால் அங்கே கிட்ட போக முடியாது. அதோட தண்ணி தான் கீழே வந்துட்டுருக்கு, அதிகமாக வந்துட்டுருக்கு. நாங்கள் போகும்போது மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ரயில்வே ட்ராக்கில் நடந்து போக சொன்னாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா பசங்க வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு போங்கப்பா, அங்கே ஜஸ்ட் இன்னும் ஒரு அண்ணாங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் போங்க, அதெல்லாம் குளிக்கலான்னாங்க. போய் குளிச்சு நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் பசங்களாம் போனால் நல்லா சேஃப்டி தான். ஃபேமிலியாக போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஃபேமிலியை யாரும் போகணும். பசங்க போகிறோன்னா ப்ரைவேட் ஃபால்ஸ் நல்லா என்ஜாய் நல்லா பண்ணலாம், நல்லா குளிக்கலாம். தண்ணி பார்க்கும்போது அதிகமாக வந்துட்டு இருந்தது. அப்படியே கிளம்பி வெளியே வந்தாச்சு. எங்கள் மாமா நல்லா குளிச்சுட்டு இருந்தார். தண்ணி அதிகமாக வருது, வாங்க அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். மாமா உட்காந்துட்டு 5 கிலோமீட்டர் நல்லா தண்ணி அதிகமாக வருது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் குற்றாலம் போனால் வாங்கினான்ட்டு கிளம்பிட்டோம். அப்படியே கிளம்பி போய் பார்த்தா அந்த மாதிரி ஃபால்ஸ், இன்னொரு ப்ரைவேட் ஃபால்ஸ் எங்களுக்கு காமிச்சாங்க அண்ணன். இந்த இடத்துல நாங்கள் குளித்தது. இந்த இடத்துல ஃபேமிலியாக ரொம்ப கஷ்டமாக குளிக்கலாம். ஆனால் தண்ணி வர ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. நான் நிறைய அதிகமாக